ஓகே. நம்ம ஏற்கனவே இந்த தியரி, நெட்வொர்க்ல சிபிஎம்க்கு சில ஐடியாஸ்லாம் பில்ட் பண்ணிட்டோம். சில விஷயங்கள் மட்டும் நான் எம்பசைஸ் பண்ணணும். அதாவது நம்ம அசைன்மென்ட் புக் எடுத்து ஒரு 70 கொஸ்டின்ஸ் நேற்று போட்டு பார்த்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல 50 கொஸ்டின்ஸ் போடுற மாதிரி தான் இருக்குது. சிபிஎம் பொறுத்தவரை வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்குது. நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ்ல தான் மேக்ஸிமம் இருக்கு. நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான். சில பாயிண்ட்ஸ் வந்து இப்போ எம்பசைஸ் பண்ணிட்டு நாம உள்ள போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சிபிஎம் இதுல வந்து மோஸ்ட் சூட்டபிள் மெத்தட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு கேட்டா என்ன போடுவீங்க? மோஸ்ட் சூட்டபிள் மெத்தட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு கேட்டா கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். ஓகே, கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் இது ஒரு கொஸ்டின். அப்புறம் சில இடங்கள்ல குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். என்னன்னா இப்போ ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கை, இறுதி நம்பிக்கை அப்படின்னு கேட்டா நீங்க என்ன எதை சொல்லுவீங்க? இந்த ஏதோ ஒரு படத்துல, நிமிர்ந்த நெல் படத்துல கூட கடைசி சீன்ல சொல்லுவாங்க, ஜனநாயகத்தின் இறுதி நம்பிக்கை, கடைசி நம்பிக்கை வந்து கோர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு அந்த கோர்ட்லயே வந்து கடைசியா நம்ம உரிமை கோரக்கூடிய இடம் எதுவா இருக்கும்? கோர்ட்ஸ்லயே வந்து நம்ம கடைசியா போய் உரிமை கோரக்கூடிய இடம் சுப்ரீம் கோர்ட். கரெக்டா? அதே மாதிரி தி ஃபைனல் அத்தாரிட்டி இன் தி டெக்னிக்கல் டீம், ஃபைனல் அத்தாரிட்டி யாரு அப்படின்னு கேட்டா நீங்க எதை சொல்லுவீங்க? ஃபைனல் அத்தாரிட்டி இன் தி டெக்னிக்கல் விங், நம்ம இதுல ஃபைனல் அத்தாரிட்டி யாரு? நம்ம நிறைய அத்தாரிட்டிஸ் பார்த்தோம்ல, யார் யார் பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? எஸ் எஸ் எஸ், சீஃப் இன்ஜினியர் தான் ஃபைனல் அத்தாரிட்டி. ஏன்னா மத்தவங்க, அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் மினிஸ்டர்ஸ். மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து டெக்னிக்கல் பீப்புள் கிடையாது, அவங்க எல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள்னு சொன்னேன். அப்போ ஃபைனல் அத்தாரிட்டி இன் தி டெக்னிக்கல் விங் அப்படின்னு கேட்டா நம்ம, அதாவது ஃபைனல் அத்தாரிட்டி அப்படின்னு கேட்டா நமக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும்னா, சீஃப் இன்ஜினியரா, சீஃப் இன்ஜினியர் தானே, கரெக்டா தான் எழுதுறேனா? சீஃப் இன்ஜினியரா, கடைசியா இருக்கிறாங்களே அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜேஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியரான்னு டவுட் வரும். சம்டைம்ஸ் அந்த மாதிரி டவுட் வரும். அதனாலதான் அந்த அனாலஜி சொல்லியிருக்கேன். அப்போ கடைசியா நீதி கோரக்கூடிய இடம் வந்து ஃபைனல் அத்தாரிட்டி அப்படின்னா சுப்ரீம் கோர்ட், அது பாலிட்டி கொஸ்டின். இது வந்து நம்ம சிவில்ல இது ஃபைனல் டெக்னிக்கல் விங்ல ஃபைனல் ஆள் யாரு அப்படின்னு கேட்டா சீஃப் இன்ஜினியர் தான் கரெக்ட். இது புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுதா? சீஃப் இன்ஜினியர், இது ஒரு பாயிண்ட் எம்பசைஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன். இன்னொரு பாயிண்ட் வந்து ஃப்ளோட் பத்தி, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. இந்த டெஸ்ட்ல வந்து ஃப்ளோட் பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் பேசிஸ்ல வந்து சில கொஸ்டின்ஸ் இருந்தது. என்ன இருந்தது அப்படின்னா, ஃப்ளோட் வந்து இப்போ டோட்டல் ஃப்ளோட் 0 இருக்கு அப்படின்னா, டோட்டல் ஃப்ளோட் 0 இருக்கு அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் எப்படி இருக்கும்? இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம மனப்பாடம் பண்ணி போடுற கொஸ்டின்ஸ் கிடையாது. ஃப்ளோட் பத்தி கொஞ்சமாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கணும். அப்ப டோட்டல் ஃப்ளோட் வந்து 0வா இருக்கு அப்படின்னா டோட்டல் ஃப்ளோட்டே இல்ல. டோட்டல் ஃப்ளோட்ல ஒரு பாகம் தான் என்னது? டோட்டல் ஃப்ளோட்ல ஒரு பாகம் தான் வந்து ஃப்ரீ ஃப்ளோட். கரெக்டா? ஃப்ரீ ஃப்ளோட் பிளஸ் இன்டர்ஃபியரிங் ஃப்ளோட் தான் டோட்டல் ஃப்ளோட். கரெக்டா? ஃப்ரீ ஃப்ளோட் அப்புறம் இன்டர்ஃபியரிங் ஃப்ளோட் ரெண்டும் கூட்டணும்னா தான் நமக்கு என்ன வரும்? டோட்டல் ஃப்ளோட் வரும். அதாவது என்னோட ஆக்டிவிட்டிக்கு, என்னோட ஆக்டிவிட்டி பாக்குறேன், என்னோட ஆக்டிவிட்டிக்கு அடுத்து வரக்கூடிய ஆக்டிவிட்டியோட என்னோட ஃப்ளோட் எந்த அளவு மெர்ஜ் ஆயிருக்கு
அப்படிங்கிறத வந்து இது பண்றதா என்னது? ஓகே. என்னோட ஃப்ளோட் வந்து எனக்கு அடுத்து வரக்கூடிய ஆக்டிவிட்டியோட ஃப்ளோட்டோட எவ்வளவு மெர்ஜ் ஆயிருக்குது அப்படிங்கிறது இன்டர்ஃபரிங் ஃப்ளோட்டு. அத மெர்ஜ் ஆனது போக மீதி எனக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது ஃப்ரீ ஃப்ளோட். கரெக்ட்டா? இது ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் ஃப்ளோட்டே 0வா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோட்டும் 0வா தான் இருக்க முடியும். இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்டும் 0வா தான் இருக்க முடியும். இந்த கான்செப்ட் புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுதா? இது ஒரு கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஃப்ரீ ஃப்ளோட் நேத்து கடைசியா எக்ஸ்பிளைன் பண்ணோமேப்பா. அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? கடைசியா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். கடைசியா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே. அடுத்து வந்து இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட். இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் வந்து இன்டர்ஃபரிங் ஃப்ளோட்டையும் ஃப்ரீ ஃப்ளோட்டையும் இது பண்ணி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டையும் லிங்க் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி. இன்டர்ஃபரிங் ஃப்ளோட்டையும் ஃப்ரீ ஃப்ளோட்டையும் ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்டா ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எந்த மாதிரி வர முடியும் அப்படின்னு. எது எதோட கிரேட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. டோட்டல் ஃப்ளோட் அளவுக்கு வந்து ஃப்ரீ ஃப்ளோட் இருக்கலாம். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குது. டோட்டல் ஃப்ளோட்டும் ஃப்ரீ ஃப்ளோட்டும் சேமா இருக்க முடியுமா? இருக்க முடியும். ஆனா ஃப்ரீ ஃப்ளோட் வந்து டோட்டல் ஃப்ளோட்டோட அதிகமா இருக்க முடியாது. அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அத நீங்க இந்த ஃப்ளோட் கான்செப்ட் புரிஞ்சது அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் திங்க் பண்ணீங்கன்னா யூ குட் ஆன்சர். அதான் நான் அப்சர்வ் பண்ணது. அப்புறம் இன்னைக்கு வந்து காஸ்ட் அனாலிசிஸ் பார்க்க போறோம். பெர்ட்ல வந்து பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்க்கணும். இந்த ரிசோர்ஸ் ஸ்மூத்தனிங்னா என்ன, ரிசோர்ஸ் லெவலிங்னா என்ன, இதெல்லாம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் பாயிண்ட் தான். இத சொல்லிடலாம். ஆனா கொஞ்சம் வந்து இதோட பேசிக்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ற இடத்துல எல்லாம் கொஞ்சம் கடியா இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே, நான் ஃப்ளோட்ஸை வந்து கடைசியா டிஸ்கஸ் பண்ணுவோம்ப்பா. ஃப்ளோட்ஸை வந்து கடைசியா டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் காஸ்ட் அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து இதோட பேசிக்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது சிலருக்கு கடியா தெரிஞ்சது அப்படின்னா விட்டுருங்க. ரொம்ப இது பண்ணாதீங்க. ஜஸ்ட் அந்த ஃபார்முலா மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த 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 டாபிக் மட்டும் நான் எந்தெந்த இதை இது பண்ணணும்னா ஒரு 4 டாபிக்கோட ஐடியாஸ் நான் உள்ள கொண்டு வரணும். கன்ஸ்ட்ரக்ஷன் எக்கனாமிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஐடியாஸ் நான் சொல்லணும். அப்புறம் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல உள்ள ஐடியாஸ் சொல்லணும். சரியா? அது போக டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ல இருக்க ஐடியாஸ் தேவைப்படும். இதை வந்து ஃபைனல் இயர்ல யாராவது எலக்டிவ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஆபரேஷன்ஸ் ரிசர்ச்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. ஆபரேஷன்ஸ் ரிசர்ச் இது ஒவ்வொன்றுமே தனித்தனி சப்ஜெக்ட். இதுல உள்ள ஐடியாஸ் எல்லாமே வந்து இதை புரிஞ்சுக்கிற கொஞ்சம் தேவைப்படும். அந்த என்னென்ன ஐடியாஸ் தேவையோ அதை மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். புரியல, ரொம்ப கடியா இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஃபார்முலா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு படிச்சிருப்பீங்க. டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ங்கிறது அதை விட கொஞ்சம் வைடா இருக்கும், ப்ராடா இருக்கும். ஓகேயா? இந்த எல்லா ஐடியாஸும் தேவைப்படுற மாதிரி இருக்கும். நான் டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்றேன். ரொம்ப கடியா இருந்தா விட்டுருங்க. ஓகே, முதல்ல நான் பெர்ட்ட முடிச்சிடுறேன். ஏன் வந்து காஸ்ட் அனாலிசிஸ வந்து சிபிஎம்மோட சேர்த்திருக்கோம் அப்படின்னா, பெர்ட் அனாலிசிஸ்ல காஸ்ட் வந்து இது பண்ண முடியுமா? அது ஒரு கொஸ்டின். பெர்ட் அனாலிசிஸ்ல காஸ்ட் அனலைஸ் பண்ண முடியுமா? முடியாது.
பேட்டர்ன் அனாலிசிஸ்ல காஸ்ட் அனலைஸ் பண்ண முடியாது. அதனால தான் காஸ்ட் அனாலிசிஸ் சிபிஎம் ஓட சேர்த்து வச்சிருக்காங்க. ஓகேயா? ஓகே, காஸ்ட்டுக்கு வந்து நான் சிபிஎம் முடிச்சுட்டு பெர்ட் முடிச்சுட்டு வரேன். காஸ்ட் அனாலிசிஸ் ஏன்னா கிராஷிங்னா என்ன அப்படிங்கறது நான் இது பண்ணணும், உங்களுக்கு ஐடியாஸ் வந்து புரிய வைக்கணும். இப்போ பேட்டர்ன் அனாலிசிஸ் அப்படிங்கறது வந்து இந்த மாதிரி இது வச்சு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருப்பாங்க. இருக்குது, அதனால இதை வச்சே ஈவென்ட் ஓரியன்டட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அனலைஸ் பண்ண முடியாது சொல்றேன். ஏன் அனலைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். ஈவென்ட் ஓரியன்டட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 டைம் அனாலிசிஸ் இது. 3 டைம் என்னென்ன டைமு அது சொல்றேன். பெசிமிஸ்டிக் டைம், ஆப்டிமிஸ்டிக் டைம், மோஸ்ட் லைக்லி டைம், பெசிமிஸ்டிக் டைம் அப்படின்னு இருக்கும். ஓகே, ப்ராபபிலிஸ்டிக் இன் நேச்சர், எல்லாமே ப்ராபபிலிட்டி தான், நிகழ்தகவு. இது நடக்கலாம், நடக்காம போலாம். எஸ், டைம் ஒன்லி அனாலிசிஸ் அப்படின்னா காஸ்ட் அனலைஸ் பண்ண முடியாது, ஒன்லி டைம். இது வந்து டைம் ஒன்லி அனாலிசிஸ். ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் அல்லது டைம் அன்சர்டனிட்டி இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த இதை யூஸ் பண்ணுவாங்க. ரிசர்ச் ப்ராஜெக்ட், இது ஒரு முக்கியமான கொஸ்டின், நிறைய இடத்துல கேட்பாங்க. இது வந்து பேட்டர்ன்ஸ் எங்க இது பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ்ல. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேயா? இப்போ பேட்டர்ன் அனாலிசிஸ் எப்போ போவோம் அப்படின்னா, டைம் அண்ட் அன்சர்டனிட்டி, ரொம்ப புது ப்ராஜெக்ட், எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, ஒரு வேலை நடக்கிறதுக்கு வந்து எத்தனை நாள் ஆகும் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பேட்டர்ன் அனாலிசிஸ் போவாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு வேலை நடக்கிறதுக்கு இத்தனை நாள்னு தெளிவா சொல்ல முடியாது. ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரேஞ்ச் சொல்லலாம்ல, ஒரு ரேஞ்ச் சொல்லலாம். இந்த நாள்ல இருந்து இந்த நாளுக்குள்ள. இப்போ எல்லா இதுலயுமே ப்ராபபிலிட்டியில என்ன இது பண்ணுவோம்னா, எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் இதுல வந்து இத்தனை வருஷத்துக்குள்ள ஒரு எர்த்குவேக் வரலாம் அப்படின்னு ஒரு இது சொல்லுவோம். with 99% probability, with 90% probability, with 50% probability அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த ப்ராபபிலிட்டியோட ஐடியாஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் தேவைப்படும்னா, நம்ம சிவில் இன்ஜினியரிங்ல இந்த கோட்ஸ் கிரியேட் பண்றாங்கல்ல, IS 456ல வந்து அந்த இதெல்லாம் இருக்கும். 15% சாம்பிள் இது டெஸ்டிங், அந்த மாதிரி இடத்துல எல்லாம் அதிகமா வந்து இந்த ப்ராபபிலிட்டியோட ஐடியாஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேபி வெளிப்படையா வெளியே தெரியாம கூட இருக்கலாம், ஆனா அந்த இடத்துல இதை அதிகமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம சர்வே இருக்குதுல்ல, அந்த ரூட் 2L எல்லாம் எப்படி வருது அப்படின்னா, அந்த ப்ராபபிலிட்டியோட ஐடியாஸ் தான். எரரோட ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து பாதி ஃபார்முலா வந்து இந்த ப்ராபபிலிட்டியோட ஐடியாஸ்ல இருந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்க. நமக்கு வந்து டைரக்டா நம்ம அந்த ஃபார்முலாஸ் மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு இருப்போம். அந்த இடத்துல தேவைப்படும். எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட், ஸ்டக்காஸ்டிக் அனாலிசிஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராபபிலிட்டி பேஸ்டா வந்து சிவில்ல நிறைய இது இருக்குது. ஓகேயா? சிவில்ல நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அதனால நம்ம பேசிக்கா வந்து ப்ராபபிலிட்டி வந்து இந்த மாதிரி ஒரு இதா சொல்ல முடியாது. இதுதான் டைம் அப்படின்னு 10 நாள் கரெக்டா ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனா 7 நாள்ல இருந்து 15 நாள் வரை ஆகும் சார் அப்படின்னு சொல்லலாம். சரியா? 7 நாள்ல இருந்து 15 நாள் ஆகும். பொதுவா வந்து ஒரு 10 நாள்ல முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி வரும் அப்படின்னா, பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதெல்லாம் சொல்ல முடியும். கரெக்டா? பை எக்ஸ்பீரியன்ஸ் பொதுவா இந்த மாதிரி ஆகும், இவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதான் வந்து இருக்கிறதே கம்மியான டைம் சொல்லியிருக்காங்கல்ல, இது ஆப்டிமிஸ்டிக் டைம். இருக்கிறதே அதிகமான டைம் இருக்குதுல்ல, இது பெசிமிஸ்டிக் டைம். அது ரெண்டுக்கும் நடுவுல இருக்குல்ல, பொதுவா நம்ம என்னைக்கு முடிப்போம் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஆவரேஜா பொதுவா, அதுதான் வந்து மோஸ்ட் லைக்லி டைம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இதெல்லாம் எப்படி வருது? பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ
இத சொல்லியாச்சு அப்படின்னா இது எல்லாமே டியூரேஷன் தான். 10 நாள் 7 நாள். ஏன் காஸ்ட் பத்தி பேச முடியாதுன்னா டைமே எனக்கு தெளிவா தெரியாது. ஒவ்வொரு நாளும் வந்து அது காஸ்ட் போகும்போது நான் டிஸ்கஸ் பண்றேன். ஒவ்வொரு நாளும் டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட்னு ஒவ்வொன்னா ப்ராஜெக்ட்ட பொறுத்து கூடி குறையும். ஒரு டைரக்ட் காஸ்ட் வந்து கூடிட்டே போகும். இன்டைரக்ட் காஸ்ட் குறைஞ்சிட்டே வரும். அந்த மாரி இடத்துல வந்து உனக்கு டைமே கரெக்ட்டா எத்தன நாள் ஆகுங்கிறது நமக்கு தெரியல. அந்த மாரி நேரத்துல நம்ம காஸ்ட்ட வந்து அனலைஸ் பண்ண முடியாது. டைரக்ட்டா வந்து இதுல காஸ்ட் அனலைஸ் பண்ண முடியாது இந்த மெத்தட் மூலமா. அதனால தான் காஸ்ட் அனலைஸ் பண்ண முடியாது. இப்போ ஆப்டிமிஸ்டிக் டைம், பெசிமிஸ்டிக் டைம், நோ ஸ்மைக்கி டைம். இப்போ நான் என்ன இது பண்ணணும்னா ப்ராபபிலிட்டி எப்படி இது பண்றோம் அப்படிங்கறத இது பண்ணணும். டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ ஒரு சின்ன பேனா கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேனா வந்து உருவாக்கணும். பேனா எத்தனை சென்டிமீட்டர் இருக்கணும்? அது நமக்கு தெரியும். கரெக்ட்டா? எத்தனை சென்டிமீட்டர் இருக்கலாம்? ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்கலாம். 12 டூ 15 சென்டிமீட்டர். ஒரு 12 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. எல்லா பேனாவும் 12 சென்டிமீட்டர் இருக்குமா? இதெல்லாம் வந்து குவாலிட்டி கண்ட்ரோலோட கான்செப்ட்ஸ். கொஞ்சம் கடியா இருந்தா விட்டுருங்க. சரியா? எல்லா பேனாவும் 12 சென்டிமீட்டர் கரெக்ட்டா இருக்குமா அப்படின்னா, சில பேனா வந்து 12.0001 இருக்கலாம். ஓகே. 0011 இருக்கலாம் சென்டிமீட்டர். இதே மாதிரி 12.0080 இருக்கலாம். 11.9999 இருக்கலாம். இருக்கலாமா? இந்த மாரி எல்லாம் இருக்கலாமா? என்னோட மீன் வேல்யூ என்னவா இருக்கணும்? 12 இருக்கணும். ஆனா, இது என்னோட மீன் வேல்யூல இருந்து டீவியேட் ஆயி போகுதுல்ல. இந்த வேல்யூஸ் தான் டீவியேஷன்ஸ். டீவியேஷன்ஸ் எவ்வளவு டீவியேட் ஆயிருக்கு? 12ல இருந்து 0.0001. இந்த வேல்யூ வந்து 0.0001. இதுல 0.0008 டீவியேட் ஆயிருக்குது. இது 0.0001. இந்த மாதிரி டீவியேஷன்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் டீவியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவல் மீன் வேல்யூல இருந்து எவ்வளவு ஆனும் டீவியேட் ஆகி போகுது அப்படிங்கிறது. இத வந்து பிளாட் பண்ணோம் அப்படின்னா இது 12. இத பிளாட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா you will get something like this. இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். ஓகேயா? இது புரியுதா? அதாவது ரொம்ப டீவியேட் ஆயிருக்கிறது கிட்டத்தட்ட 12.1 அந்த அளவுக்கு டீவியேட் ஆயிருக்கு. இது 11.9 இந்த மாதிரி டிவியேட் ஆயிருச்சு. இது 12.1. இந்த அளவு டிவியேஷன் ஆயிருக்கிறது ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் இருக்கும். இது உங்களுக்கு புரியுதா? ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் வந்து ரொம்ப இந்த மாதிரி டிவியேட் ஆயிருக்கும். ஆல்மோஸ்ட் 0. இவ்வளவு டிவியேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கம்மியான இதுக்கு தான் வந்திருக்கணும். அப்படி வந்துச்சுன்னா தான் என்னோட ப்ராடக்ட்டை நான் கரெக்டா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். சரியா? இது நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். மோஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா 6 சிக்மான்னு அந்த ப்ராஜெக்ட் படிச்சவங்க எல்லாம் 6 சிக்மான்னு ஒரு இது படிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? 6 சிக்மா அப்படிங்கிற கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இது எனக்கு என்னது? மீன் வேல்யூ மியூ. சரியா? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஒரு டேர்ம் இருக்கு. நான் அது என்னன்னு சொல்றேன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இது வந்து 3 டைம்ஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இந்த பக்கம். சரியா? மீன்ல இருந்து இந்த பக்கம் ஒரு 3 டைம்ஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இந்த பக்கம் ஒரு 3 டைம்ஸ், இந்த பக்கம் ஒரு 3 டைம்ஸ். அப்படின்னா மொத்தமா சேர்ந்து எத்தனை சிக்மா வருது? 6 சிக்மா. இதுதான் 6 சிக்மா கான்செப்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு தனி கோர்சஸ் எல்லாம் இது பண்ணிருப்பாங்க, நடத்துவாங்க. 6 சிக்மா பிரின்சிபல். இது என்ன கான்செப்ட்னா இதுக்கு நடுவுல இருக்கிற ஏரியா வந்து எவ்வளவு இருக்கும்னா 99.89% வந்துரும்.
87 or 89% வந்துரும். கிட்டத்தட்ட 99.9% வந்து இந்த இதுக்குள்ளேயே வந்துரும். 3 சிக்மாக்குள்ள வந்துரும். அப்போ ஒரு விஷயத்த நான் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த 3 சிக்மாங்கிற வேல்யூ வந்து 6 சிக்மா, அதாவது நான் சொல்றேன், அதாவது எனக்கு இந்த இது எந்த அளவு டீவியேஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிற நான் இது பண்ணணும்ல. இது 12 தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. அது வந்து இதுக்கு மேல டிவேட் ஆயிடக்கூடாது. 0.1 mm மேல டிவேட் ஆயிடக்கூடாதுன்னு நான் இந்த கேஸ்ல எடுத்திருக்கேன். 0.1 mm மேல நான் டிவேட் ஆகக்கூடாதுன்னு நினைச்சா நான் அந்த சிக்மா வேல்யூவை நான் என்ன பண்ணணும்? 3 சிக்மா ஈக்குவல் டு 0.1. சிக்மா ஈக்குவல் டு என்ன வரணும்? 0.1/3. இப்ப தெரியுதா எப்படி சிக்மா வேல்யூ வருது அப்படின்னு? இது வந்து இதுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பண்றோம், ப்ராஜெக்ட கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இது நீங்க கடியா இருந்துச்சுன்னா விட்டுருங்க, இந்த கான்செப்ட் அந்த அளவு நமக்கு தேவையில்ல. இப்போ இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனு. நான் சில இது மட்டும் சொல்லணும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் பீட்டா டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் என்ன வித்தியாசம், அப்புறம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் என்ன வித்தியாசம், இதை மட்டும் புரிய வச்சிட்டேன்னா எனக்கு இந்த பெர்த் கான்செப்ட் முடிஞ்சு போச்சு, ஆல்மோஸ்ட் ஓவர். ஓகேயா? இப்போ பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னன்னு பாக்குறேன். பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் can be skewed. What is skewed? Skewed na enna? Skew na enna? Skewed result. The result is skewed towards ADMK party. The result is skewed towards DMK party. அப்படின்னா skewed na enna? skewed na ஒரு பக்கமா சாஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். He is a skew-eyed person. ஒரு பக்கமா வந்து கண்ணு ஒரு மாதிரி போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்கள வந்து skew-eyed person அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கண்ணு இந்த பக்கமும் இன்னொரு கண்ணு இந்த மாதிரியும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, he is a skew-eyed person அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கியூடுனா ஒரு பக்கமா சாஞ்சிருக்கிறது. இப்போ பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து ஸ்கியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, ஸ்கியூ ஆகும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்போ வரும் அப்படின்னா, நேச்சுரலா நீங்க நம்பர் ஆஃப் சாம்பிள் அதிகப்படுத்த எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தீங்க அப்படின்னாலும் அது கிட்டத்தட்ட நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா மாறிடும். 1000 சாம்பிள் எடுக்கிற இடத்துல இத வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்திருப்பாங்க. ஒரு ஐஐடில வந்து ஜாய் ஆஃப் லேர்னிங் பைத்தான் அப்படின்னு ஒரு கோர்ஸ் நடத்துவாங்க. அதுல வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஜார் எடுத்துட்டு அதுல வந்து ஒரு நம்பர் ஆஃப் இது அந்த சின்ன சின்ன ஜெம்ஸ் இருக்கும்ல, ஜெம்ஸ் முட்டாய் எல்லாம் ஃபுல்லா போட்டு இதை ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு ஒரு 1000 பீப்புள்கிட்ட வந்து கேட்பாங்க இதுல எத்தனை இருக்கு அப்படின்னு. ஒருத்தன் வந்து பார்த்துட்டு இதுல வந்து மொத்தம் 1000 இருக்கு, ஒருத்தன் 100 சொல்லுவான், ஒருத்தன் இதுல 100 இருக்கு அப்படின்னு சொல்லுவான், ஒருத்தன் 1000 இருக்கலாம்னு சொல்லுவான், ஒருத்தன் 500 இருக்கலாம்னு சொல்லுவான், ஒருத்தன் 10 இருக்கலாம்னு சொல்லுவான். அந்த மாதிரி வரிசையா வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அதுலயும் ஒரு இது இருக்கு, ஒரு லிமிட் இருக்கு, ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ் வந்து நம்ம ரொம்ப எக்ஸஸா போறது. இப்போ இப்படி நிறைய வேல்யூஸ் சொல்லியிருக்காங்க. இதுல 10% வந்து இது பண்ணிடுவாங்க, எரர்னு சொல்லி ரிமூவ் பண்ணிடுவாங்க முதல்ல. ஏன்னா 10 நம்ம பார்த்தோன்னே தெரியுது இது வந்து பெரிய ஜாரு, பெரிய ஜார்ல வந்து வெறும் 10 மட்டும் இருக்க முடியாது, ஒரு 500 600 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்ப ரொம்ப கம்மியான வேல்யூ சொல்லியிருப்பாங்கல்ல, அது என்னன்னா ஒரு 5% 10%ங்கிற கேஸ பொறுத்து மாறும். அந்த வேல்யூஸை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க முதல்ல. அந்த வேல்யூஸ் நெக்லெக்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிறது என்னன்னா, மீதி இருக்கிற வேல்யூ ஃபுல்லா வந்து என்னணும் அப்படின்னா அது என்ன ஆகும்னு கேட்டா எக்ஸாக்டா இருக்கும். அந்த எக்ஸ்பெரிமெண்டாவே பண்ணி பார்த்திருப்பாங்க. ஜெம்ஸ் வந்து எல்லாத்தையும் கேட்டு இது பண்ணிட்டு 267 அப்படின்னு மொத்தமா அவங்க மீன் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அதுல மீன் கண்டுபிடிச்ச வேல்யூவும் இவங்க இந்த பாட்டில்ல இருக்கிற நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸும் ஈக்குவலா இருக்கும். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க பண்ணி பார்த்திருப்பாங்க. அதுல ஒண்ணு நமக்கு தேவைப்படுறதுனால இங்க சொல்றேன். அது மாதிரி ஒவ்வொரு நிறைய இதை வந்து நம்ம இது பண்ணும் போது நமக்கு ரிசல்ட் என்ன மாதிரி வரும்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா மாறும்.
ரிசல்ட் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா மாறும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேயா? இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கியூ ஆகுமானா ஸ்கியூ ஆகாது. ஸ்கியூ இந்த மாதிரி வந்து ஒரு பக்கமா வந்து சென்டர் இருக்காது. அதுக்கு வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா மீன் மீடியன் மோட்னு தெரியணும். இது வந்து மீன் 50% மீன். மீடியன் அப்படின்னா என்ன? மீடியன் அப்படின்னா சென்டர் வேல்யூ. இது வந்து 50%. சரியா? எக்ஸாக்டா சென்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து மீடியன் சொல்லுவோம். மோடுங்கிறது வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் எந்த வேல்யூ ரொம்ப அதிகமான நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கோ அது வந்து மோடுன்னு சொல்லுவோம். மோடு. அது இப்போ நமக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போ தேவையில்ல. நமக்கு என்ன தேவை அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி வந்துச்சு அப்படிங்கறது தெரியணும். இது புரிஞ்சதா? இப்போ ஒரு சைடா வந்து ஸ்கியூ ஆகி ரிசல்ட் வரலாம். இது இது நிறைய பேர் வந்து 100 கிட்டே சொல்லியிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா 1000 கிட்ட சொன்னவங்க எத்தனை பேரு, 2000 கிட்ட சொன்னவங்க எத்தனை பேரு, இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது ஸ்கியூ ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ண நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பேர் என்னன்னா பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்குன்னு ஒரு சில இதெல்லாம் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது படி வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கியூ ஆக முடியாது. ஓகே, நம்ம இதுக்கு போயிடலாம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம்ல. இப்போ ட்ரையாங்கிளுக்கு ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இப்போ ட்ரையாங்கிளோ ட்ரெபிதாய்டோ இருக்குது, அதுக்கான ஆவரேஜ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிளுக்கான ஃபார்முலா ஏன் பாதி இருக்குது? ரெண்டு விதமா நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு எக்ஸாக்டா சென்டர்ல நம்ம இது பண்ணோம் அப்படின்னா இந்த இதை வந்து இதை கொண்டு போய் ஃபில் பண்ணும். அதாவது பாதி ரெக்டாங்கிளை வந்து இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் ஈக்குவலா இருக்கும். அப்போ பாதி ரெக்டாங்கிள் தான் ஒரு ட்ரையாங்கிள். அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆவரேஜ் எடுக்கும்போது a பிளஸ் b பை 2 அந்த மாதிரி போடுவோம். கரெக்டா? ஆவரேஜ் நார்மலா ஆவரேஜ் எடுக்கும்போது எப்படி போடுறோம்? a பிளஸ் b பை 2. அது மாதிரி இந்த மாதிரி கர்வ்டு ப்ரொஃபைலுக்கு வந்து ஆவரேஜ் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரிஸ்மாய்டல் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். பிரிஸ்மாய்டல் ஃபார்முலான்னு சொல்லுவோம். சரியா? பிரிஸ்மாய்டல் ஃபார்முலா நீங்க சர்வேல படிச்சிருப்பீங்க. 1/3 இன்ட்டு இந்த இடத்துல 4 வரும். அப்போ இதை இது பண்ணீங்க அப்படின்னா இந்த இது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பிரிஸ்மாய்டல் ஃபார்முலா வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஆப்டிமிஸ்டிக் டைம் பிளஸ் 4 டைம்ஸ் மீன் பிளஸ் பெசிமிஸ்டிக் டைம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஒரு ஃபார்முலா மட்டும்தான் சார். இதை மட்டும் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா நான் வந்து இப்போ இப்போ வரை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கான இது முடிஞ்சது. இந்த பாயிண்ட சொல்றதுக்காக தான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு என்டையர் ப்ராஜெக்ட்ங்கிறது நிறைய சாம்பிள்ஸ் இருக்குதா? நிறைய சாம்பிள்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்க முடியும்? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா தானே இருக்க முடியும். இது புரியுதா? இது ஒண்ணு. அப்போ நிறைய சாம்பிள்ஸ் இருக்கக்கூடிய ஒரு என்டையர் ப்ராஜெக்ட் நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா இட் வில் பி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரே ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் எடுத்து பார்த்தேன்னா அது ஸ்கியூ ஆகிருக்கலாம். அப்படி ஸ்கியூ ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன். இந்த பாயிண்ட்டுக்காக தான் இவ்வளவு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பின்னாடி ஹெல்ப் பண்ணும். இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு பின்னாடி தேவைப்படும். அப்போ பெட் மெத்தட் வந்து எதை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்றோம்? மொத்தமா பெட் அனாலிசிஸ் வந்து எதுன்னு கேட்டா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ பெட் மெத்தட்ல ஆக்டிவிட்டியை மட்டும் எப்படி அனலைஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? என்டையர் ப்ராஜெக்ட் எப்படி அனலைஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த பாயிண்ட் புரியுதா? இது 3 முக்கியமான கொஸ்டின். அடுத்த ஐடியாக்குள்ள போலாமா? இந்த சென்டர்ல இருக்குது, நீங்க பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் லைன் வரைஞ்சிருந்தாலும் சரி, பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் வரைஞ்சிருந்தாலும் சரி, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வரைஞ்சிருந்தாலும் சரி,
இந்த சென்டர் தான் வந்து இந்த ஏரியா வந்து பாதியா பிரிக்க போகுது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த சைடு வந்து இருக்கக்கூடிய ஏரியா வந்து 50%. அதுதானப்பா இவ்வளவு நேரம் சொன்னேன். மறுபடியும் நார்மலுக்கும் பீட்டாக்கும் என்ன வித்தியாசம் கேக்குறீங்க? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் பீட்டா டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது, அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கேன் நெவர் பி ஸ்கியூடு. எஸ், மெனி சாம்பிள்ஸ் இது பண்ணோம்னா ஸ்கியூ ஆகாது. ஒரு சைடா வந்து இப்போ இது பாருங்க, இந்த இதுல இருந்து நான் சொல்றேன். ஒரு 15 வேல்யூ மட்டுமே, இதுக்குள்ள ஒரு 15 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 15 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ள வந்து ஒரு 100 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? 15 வேல்யூ மட்டுமே ஒரு 50% ஆஃப் பீப்புள் வந்து சொல்லியிருக்காங்க. வெறும் இந்த 15 வேல்யூ மட்டுமே 50% ஆஃப் பீப்புள் சொல்லியிருக்காங்க. மீதி இந்த 100 வேல்யூவை மீதி 50% ஆஃப் பீப்புள் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ரிசல்ட் எந்த மாதிரி ஆயிருது? ஒரு பக்கமா சாஞ்சிருதா இல்லையா? ஒரு பக்கமா நீங்க ஓட்டு போட்டீங்க, டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ ஏதோ ஒரு பார்ட்டிக்கு நீங்க ஒரு சைடா ஓட்டு போட்டீங்க அப்படின்னா ஒரு சைடா ஸ்கியூ ஆயிருதா இல்லையா? தீர்ப்பு வந்து ஒரு பக்கமா சாஞ்சிருதா இல்லையா? எந்த சைடு நீங்க அதிகமான அமௌண்ட் ஆஃப் ஓட் இருக்கோ அந்த சைடு ரிசல்ட் ஸ்கியூ ஆயிருதா? புரியுதா? இதுதான் வந்து பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மாதிரி ஸ்கியூ ஆச்சு அப்படின்னா பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேயா? இப்ப நான் என்ன சொல்லணும்? அது மாதிரிதான் அன்பயாஸ்டு காயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பயாஸ்டு அப்படின்னா ஒரு பக்கமா வந்து நான் தீர்ப்பு கொடுக்குறேன் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, நான் எதுக்காக இதை டிஸ்கஸ் பண்ண வந்தேன்? பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இந்த இது எக்ஸாக்டா வந்து 50%. இந்த ஏரியா மட்டுமே வந்து 50%. இந்த ஐடியா புரிஞ்சதுன்னா அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸும் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேயா? இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 3 டைம் இருக்குது. ஆப்டிமிஸ்டிக் டைம், பெசிமிஸ்டிக் டைம், மீன் மோஸ்ட் லைக்லி டைம் அப்படின்னு சொல்லி 3 டைம் இருக்குது. அப்போ நான் எந்த டைமை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இது 3க்கும் வந்து பிரிஸ்மாய்டல் ஃபார்முலால ஆவரேஜ் கண்டுபிடிச்சு அதை என்னன்னு சொல்றேன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மீன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பெக்டட் மீன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பெக்டட் மீன் டைம் தான் நான் ஆக்சுவல் அந்த ஆக்டிவிட்டியோட டைம் அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். ஒரே ஒரு டைம் தானே இருக்கணும் அந்த ஆக்டிவிட்டிக்கு. அதாவது இந்த மோஸ்ட் லைக்லி டைமுக்கு 4 டைம்ஸ் வெயிட்டேஜ் கொடுக்குறேன். அர்த்தம் என்னன்னா 4 டைம் வெயிட்டேஜ். இவர் தான் கிங், சரியா? இவருக்கு 4 டைம் வெயிட்டேஜ், இவருக்கு ஒரு டைம் வெயிட்டேஜ், இவருக்கு ஒரு டைம் வெயிட்டேஜ், இப்படி போட்டு ஆவரேஜ் எடுக்கிறோம். ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அதான் டிஇ, எக்ஸ்பெக்டட் மீன் டைம். இந்த எக்ஸ்பெக்டட் மீன் டைம் என்ன கேட்பாங்கன்னா இந்த 50%க்குள்ள வருதா 50%க்கு இங்கிட்டு வருதா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. எக்ஸ்பெக்டட் மீன் டைம் எப்பவுமே எப்படி வரும்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இருக்கு அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், எக்ஸ்பெக்டட் மீன் டைம் வந்து இப்படிதான் இருக்கும். கரெக்டா கிட்டத்தட்ட 2 வேல்யூக்கு நடுவுல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஓகேயா? அப்போ இப்போ இந்த வேல்யூ வந்து இது டிஇ. இப்ப இந்த டிஇ கிரேட்டர் than 50%, லெஸ் than 50%? இந்த டிங்கிற வேல்யூ கிரேட்டர் than 50%, லெஸ் than 50%? இது 50%, இது 60%. இப்படி எப்படி ஏரியா எடுக்கிறோம்னு புரியுதா? இந்த மாதிரி ஏரியா இருக்குன்னா இது 50%, இது 50%. இது இங்க லைன் போட்டேன் அப்படின்னா இது ஒரு 60% இருக்கும். இதுக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் 60% இருக்கும். இப்படி பிரிச்சேன் அப்படின்னா 70% இருக்கும். டிராபிக் இன்ஜினியரிங்ல ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. 85 பர்சன்டைல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க.
அது மாதிரி 5% ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது என்னது? பர்சன்டேஜ்னு சொல்ல முடியாது, பர்சன்டைல் அது. அது மாதிரி 5% தான் என்னது? கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், 5% ஸ்ட்ரென்த். எஸ், அந்த மாதிரி இதுக்கு உள்ள இருக்க ஏரியா இப்போ 50% ஏரியா இதுலயே போயிடுச்சுன்னா இந்த இடம் வந்து கிரேட்டர் தான் 50 தானே? இது புரியுதா? ஆல்மோஸ்ட் நான் பெர்ட் முடிக்க போறேன். இந்த ஐடியா மட்டும் புரிஞ்சிச்சுன்னா பெர்ட் ஒண்ணுமே இல்லை. இது புரிஞ்சதா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நான் இப்போ 2 மினிட்ஸ் இருக்குது இந்த மீட்டிங் எண்ட் ஆகுறதுக்கு. நம்ம திருப்பி வந்து நம்ம இதுல உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஐடியாஸ் போயிடலாம். இந்த ஐடியா புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, டவுட் எதுவும் இல்லை அப்படின்னா நான் ஒரு சம்மரைஸ் பண்ணிடுறேன். இப்போ வரை என்ன சொன்னேன் அப்படிங்கிற ஒரு சம்மரைஸ் பண்ணிடுறேன். அப்புறம் வந்து லெட் அஸ் கண்டினியூ. பெர்ட் மெத்தட் அப்படிங்கிறது ப்ரோக்ராம் எவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக். இது மட்டுமே வந்து 4-5 தடவை கேட்டிருக்கிறாங்க. சரியா? பல தடவை கேட்பாங்க இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். ப்ரோக்ராம் எவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக் இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின். இதுல டைம் மட்டும் தான் அனலைஸ் பண்ண முடியும், காஸ்ட் அனலைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இது ப்ராபபிலிஸ்டிக் நேச்சர். ஏன் ப்ராபபிலிஸ்டிக் நேச்சரா இருக்கு? ஏன்னா டிட்டர்மைண்டா இருக்காது. டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? தெளிவா தெரியும், எனக்கு இந்த வேலையை செய்யறதுக்கு 14 நாள் தான் நான் கியூரிங் பண்ண போறேன் அப்படின்னு எனக்கு தெளிவா தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது டிட்டர்மினிஸ்டிக். 14 டேஸ் 14 டேஸ் கியூரிங் எனக்கு தெரியாது இதுல அப்படின்னா ஒரு ப்ராபபிலிட்டி தான் ப்ராபபிலிஸ்டிக் அப்ரோச். அப்படின்னா இது அதுக்கு வந்து ஒரு டைம் மட்டும் சொல்ல முடியாது. ஒரு எவ்வளோ வேகமா முடிக்கலாம், எவ்வளோ லேட்டா முடிக்கலாம், நார்மலா எப்போ முடிப்போம் அப்படின்னு 3 டைம் கொடுக்கணும், 3 டைம் எஸ்டிமேட்டு. அப்போ 3க்கும் ஒரு ஆவரேஜ் போடணும். அதை வந்து எப்படி பிஸ் மாடல் அப்ரோச்ல ஆவரேஜ் போடுறோம், அந்த ஆவரேஜ் தான் என்னது? எக்ஸ்பெக்டட் மீன் டைம் டிஇ. அதுக்கப்புறம் இது ஸ்கியூ ஆகலாம், ஆகாம இருக்கலாம். இந்த இது ஸ்கியூ ஆகாம இருந்துச்சு, நிறைய சாம்பிள் எடுத்திருக்கேன் அப்படின்னா பெருசா ஸ்கியூ ஆயிருக்காது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். ஸ்கியூ ஆச்சுன்னா பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன். இவ்வளவுதான். இப்போ கட்டாயிரும். இது கட்டாய் வந்ததும் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு நம்ம அடுத்த ஐடியாஸ் போயிடலாம்.